இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகை, அதாவது இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன், மீண்டும் வருவேன் என்பதை பல சம்பவங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியிலே அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற அநேக வார்த்தைகளில் முக்கியமான வார்த்தை ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும் என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுடைய வருகிற நாளையும் அறிய மாட்டோம், மணி நேரத்தையும் நாம் அறியாதிருக்கிறவர்கள். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து, மணவாளனை எதிர்கொண்டு செல்கிற மணவாட்டிகளை குறித்து ஓமையை சொல்கிறார். மொத்தம் 10 பேரை குறித்து சொல்கிறார். 5 பேர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருந்தார்கள், எண்ணெயோடு கூட அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு ஏற்ற ஆயத்தத்தோடு. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் இல்லை, தூக்க மயக்கம் என்றெல்லாம் அவர்களை குறித்து பார்க்கிறோம். திடீரென்று மணவாளன் வரப்போகிறார் என்றபோது தங்கள் தீவட்டிகளை எரிய வைப்பதற்கு அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை, கடைத்தெருவுக்கு ஓடுகிறார்கள். ஏனென்றால் புத்தியுள்ளவர்கள் எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கும் உங்களுக்கும் போதுமானதாய் இல்லாதபடி இருப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க இயலாது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் போயிருக்கும் போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட சென்று விட்டார்கள். எண்ணெய் எடுக்க வாங்க சென்றவர்கள் திரும்ப வரும்போது அங்கே கதவு பூட்டியாகிவிட்டது. நாங்கள் வந்துவிட்டோம், எங்களுக்கு திறவுங்கள் என்று சொன்னபோது உங்களை அறியேன் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய், செபத்தில் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்திற்காக செயல்படுவதில் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், வேத வசனத்தின்படி வாழ்ந்து காண்பிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோம்? ஆயத்தமாயிருந்தால் அவர் எப்பொழுது வந்தாலும் அவரோடு கூட நாம் கடந்து செல்வோம். உலக பிரகாரமாய் சோதோம் குமரோவை போல துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? நம்முடைய சுயம் போல, நம்முடைய விருப்பப்படி வாழ்ந்து அன்றன்றைக்குரிய நம்முடைய தேவைகள், உலக பிரகாரமான தேவைகள் போதும் என்று எண்ணி நம் வாழ்க்கையை இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்திற்காக வாழ்கிறவர்களை குறித்து இந்த உலகம் சொல்லலாம் புத்தியுள்ளவர்கள், ஞானவான்கள். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தை குப்பையாக எண்ணி ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களைத்தான், அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களைத்தான் புத்தியுள்ளவர்கள் என்றும், உலகத்திற்காக வாழ்கிறவர்களை புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லியும் இந்த வேதம் அடையாளம் காட்டவில்லை.
அவர்களை ஆயத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லவில்லை. நாம் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்கிறோம்? ஆம், நாம் அவர் வரும் வேளையை அறியோம். ஆகவே எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அவரோடு கூட நடக்கிறவர்களாய், அவர் காண்பிக்கிற வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய். உலகம் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஏற்ற நேரத்திலே தேவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாரும் என்று சொல்லி நம்மை தோள் மேல் கை போட்டு அழைத்து சென்று நம்மை அவரோடு அழைத்து செல்லக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கைக்கு உலகத்தை வெறுத்து பரம ராஜ்யத்திற்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உலகத்தார் கற்றுக் கொடுக்கிறதே அல்ல, வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறபடி நாங்கள் புத்தியுள்ள, ஜாக்கிரதையுள்ள, ஆயத்தமுள்ள, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.